சூட்கேஸ்களில் 3 பில்லியன் அமெரிக்க ரொக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான ஒரு ரகசிய ஒப்பந்தம் அம்பலமாகி இருக்கிறது. இதனால் ட்ரம்ப் மிக கோபத்தில் இருக்கின்றார். அதற்கான காரணம் என்ன? டெஹ்ரான்ல இறங்கிய மர்ம விமானம் ஈரான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதா? உலகையே உலுக்கும் பின்னணி. உலகை உலுக்கிய அந்த மர்ம விமானம். வணக்க நண்பர்களே, நான் RM ராம். சர்வதேச அரசியல்ல இப்படி ஒரு அதிரடி திருப்பத்தை உலக நாடுகள் யாருமே எதிர்பார்க்க இல்லை. ஒட்டுமொத்த உலக ஊடகங்களின் பார்வையும் இப்போது மத்திய கிழக்கு நோக்கியும் அமெரிக்காவை நோக்கியும் தான் திரும்பி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்து கிளம்பிய ஒரு பிரத்யேக போயிங் 737 விமானம் நேராக இந்த விமானம் ஈரானினுடைய டெஹ்ரான் விமான நிலையத்தில வந்து தரையிறங்கி இருக்கிறது. அந்த விமானத்துக்குள்ள இருந்தது சாதாரண பயணிகள் கிடையாது நண்பர்களே. $3 பில்லியன் கரன்சி நோட்டுகள். ஆமாம், சூட்கேஸ்களில் அடுக்கப்பட்ட அக்மாக் அமெரிக்க டாலர்கள் அந்த விமானத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் கடுமையான தடைகளையும் மீறி இந்த பணம் எப்படி ஈரானுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றது? டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் JD வான்ஸ் நிர்வாகம் ஈரானுடன் ரகசிய ஒப்பந்தம் ஏதாவது போட்டுக் கொண்டிருக்கிறதா? ஈரானிய ஊடகங்கள் எரியும் நெருப்பில இப்ப எண்ணெயை ஊற்றியது ஏன்? பாருங்கள், சர்வதேச செய்தி நிறுவனங்களினுடைய ஆதாரங்களோடு இதை அக்குவேறாக ஆணிவேறாக அலசி பார்க்கலாம். அதிரடி 1. சூட்கேஸ் பணம் மற்றும் ராய்ட்டர்ஸ் உடைத்த ரகசியம். இந்த விஷயத்தை முதல்ல உடைச்சு உலகத்துக்கு காட்டினது ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தான். 4 மிக முக்கியமான உயர்மட்ட ராஜதந்திர அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் இந்த குண்ட தூக்கி உலகத்துக்கு முன்னுக்கு போட்டது. இப்பதான் இந்த விஷயம் அம்பலமாக தொடங்கினது. அமெரிக்காவினுடைய தடைகளால் ஐக்கிய அரபு அமீரகத்தில முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான பணத்தில முதற்கட்டமாக $3 பில்லியன் அமெரிக்க ரொக்க பணம் விடுவிக்கப்பட்டிருக்கிற செய்தி இப்ப ராய்ட்டர்ஸால வெளியில கொண்டு வரப்படுது. மொத்தம் $10 பில்லியன் வரைக்கும் விடுவிக்க அமீரகம் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தில தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானினுடைய $10 பில்லியன் அமெரிக்க வரை விடுவிப்பதற்கு அமீரகம் ஒப்புக்கொண்டதான தகவல்களும் வந்திருக்குது. இங்கேதான் ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு நண்பர்களே. ஈரானினுடைய உள்ளூர் ஊடகமான தப்னாக் சும்மா இருக்காமல் அந்த பணத்தை கொண்டு வந்த A6-RJF என்ற பதிவு செய்யப்பட்ட எண் கொண்ட போயிங் 737-7JZ விமானத்தினுடைய வான்வழி புகைப்படத்தையே வெளியிட்டு பணம் வந்துவிட்டது என உலகிற்கு தம்பட்டம் அடித்ததுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது. இதுதான் வாஷிங்டனில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிற ஒரு விஷயமாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது உலகத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி இந்த பணம் வந்தது? இந்த பணம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றால் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு தெரியாமல் இந்த பணத்தை இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதிரடி 2. அமெரிக்காவினுடைய மறுப்பும் வான்ஸின் யுரேனியம் நிபந்தனையும். ஈரான் ஊடகங்கள்ல இப்படி ஒரு செய்தி வெளியிட்ட உடனேயே அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ் இருக்குதானே, அது களத்தில் இறங்கியது. ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் சும்மா எடுத்த உடனே ஈரானுக்கு பணம் கொடுக்கப்படாது என்று இந்த கதையை மறுத்திருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியான JD வான்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஒரு குண்ட தூக்கி போட்டார். ஒப்பந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மட்டும் ஈரானுக்கு பணம் தாராளமாக வழங்கப்பட மாட்டாது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கான கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மட்டும் அவர்களுடைய மிகப்பெரிய தொகையான டாலர்களை விடுவிக்க மாட்டோம் என்று கருத்தொண்டை தெரிவித்திருக்கிறார். ஈரான் வசம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் முழுமையாக அழிக்க வேண்டும் அல்லது ஈரானை விட்டு வெளியேற்ற வேண்டும். இந்த கடுமையான நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நிதி கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று சொன்னார் JD வான்ஸ். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வார இறுதிக்குள் எப்படியாவது ஒப்பந்தத்தை முடித்து விட வேண்டும் என்று 4 அமெரிக்க விமானப்படை விமானங்கள் முக்கியமான உபகரணங்களுடன் ஐரோப்பாவிற்கு பறந்ததாக ஆக்சியோஸ் செய்தித்தாளம் பிரத்யேக தகவல் ஒன்றையும் வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது திரைமறைவில் ஏதோ ஒரு பெரிய அணுசக்தி ஒப்பந்தம் தயாராகிறது என்பது மட்டும் இப்ப உறுதியாகி இருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில திரைமறைவில ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்குது.
அந்த நடவடிக்கைகள்ல ஒரு விடயமாகத்தான் இந்த விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்து நேரடியாக தெஹ்ரான்ல மிகப்பெரிய ஒரு பண மூட்டையோட வந்து இறங்கி இருக்குது. அதிரடி 3. ருத் சோஷல் தளத்தில் கொந்தளித்த ட்ரம்ப், ஈரான் மன்னிப்பு கேட்டதா? ஆனால் இதற்கு பிறகுதான் நிஜமான உலக அரசியலினுடைய டிராமா அரங்கேறியது. ஈரான் ஊடகங்களின் செய்திகளை பார்த்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளமான ருத் சோஷல் மீடியாவில அதிரடி பதிவொன்றை போடுகிறார். ஈரான் ஊடகங்கள் வெளியிடுவது அனைத்தும் அப்பட்டமான பொய் செய்தி, அதாவது ஃபேக் நியூஸ் என்று அவர் சொல்றார். அவர்கள் நேர்மையற்றவர்கள் என வெளுத்து வாங்கிய ட்ரம்ப், ஆனால் கதை இதோடு முடியவில்லை நண்பர்களே. பதிவு போட்ட சில மணி நேரங்களிலேயே ஆக்சியோஸ் செய்தித்தாளத்திற்கு ட்ரம்ப் ஒரு பிரத்யேகமான பேட்டியையும் கொடுக்கிறார். அதில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தவறான தகவல்களை பரப்பியதற்காக ஈரானிய தரப்பு தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்றார். இந்த பேட்டியில் அவர் சொல்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். தவறான தகவல்களை பரப்பியதற்காக ஈரானிய தரப்பு தன்னிடம் தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்டுக்கொண்டது என அணுசக்தி விவகாரத்தில் இப்ப புதிய ட்விஸ்ட் ஒன்று அடிச்சிருக்கிறார் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கடந்த 2-3 நாட்களாக இதுதான் ஒரே கதையாக இருக்கின்றது. எல்லா சர்வதேச பத்திரிகைகளையும் எல்லா சர்வதேச ஊடகங்களையும் இந்த விஷயம்தான் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. ஒப்பந்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்டு விட்டதா? ஈரான் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கின்றதா? அல்லது இந்த ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டதா என்று பல கோணங்கள்ல இந்த கருத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. மக்களுக்கு ஒரு விஷயம், குறிப்பாக எங்களுடைய பார்வையாளர்களுக்கு கூட ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கும். இந்த விடயத்தில எது சரி எது தவறு, இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டதா இல்லையா என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. உண்மையில இன்னும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. குறிப்பாக இந்த வார இறுதி நாட்கள்ல ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று ஒரு தகவல் வெளியில வந்திருந்தாலும் அது தொடர்பாக மிகப்பெரிய கருத்து மோதல்கள் கூட இப்ப ஈரானுக்குள்ள எழத் தொடங்கி இருக்குது. ஈரானுக்குள்ள இருக்கிற ராணுவத்தினருக்கும் குறிப்பாக IRGC அமைப்புக்கும் அதே மாதிரி அரசு நிர்வாகத்துக்கும் இடையில இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் தொடர்பான செய்திகள் கூட இப்பொழுது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த விடயம் என்ன? அமெரிக்கா என்ற வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் ஈரான் மன்னிப்பு கேட்டதா? டெஹ்ரானில் நடந்தது என்ன அல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்ன? அதிரடி 4. ஈரானுக்குள்ள வெடித்த உள்நாட்டு அரசியல் போர். ட்ரம்பினுடைய இந்த மன்னிப்பு குற்றச்சாட்டு ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. ட்ரம்ப் என்னென்று ஈரான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது என்ற தகவலை வெளியிடுவார். அப்படி எதுவுமே நடக்கையிலேயே என்று ஈரானில் கொதித்து போய் இருக்கின்றார்கள். ஈரானினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA எந்த சூழ்நிலையிலும் யுரேனியத்தை செறிவூட்டும் உரிமையை ஈரான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காது என கெத்தாக அறிவித்தது. இந்த விடயத்துல மிக பல அதிரடிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரானினுடைய ராணுவ அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதாவது IRGC என்று சொல்லப்படுற ராணுவ படைப்பிரிவு தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு செய்தி நிறுவனம் இருக்குது, ஃபாஸ் செய்தி நிறுவனம். இந்த செய்தி நிறுவனம் என்ன தகவலை வெளியிட்டதனால் தங்கள் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மீது இந்த நிறுவனம் பாய்ந்திருக்கிறது. அப்படியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எக்ஸ் தளத்தில் ஒரு மழுப்பலான பதிலை அளித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களை, நீங்கள் ட்ரம்பின் கூற்றை மறைமுகமாக ஒப்புக்கொள்கின்றீர்களா என ஈரானிய ராணுவ ஊடகமே கடுமையாக விமர்சித்திருப்பது இப்ப காணக்கூடியதாக இருக்குது. அதாவது அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதில் ஈரானிய அரசுக்கும் அங்குள்ள ராணுவத்தினருக்கும் இடையே உள்நாட்டு மோதலே வெடிச்சிருக்கு நண்பர்களே. அடுத்த விஷயத்துக்கு வரும். உலகத்திற்கு காத்திருக்கிறது இப்ப ஆபத்தா அமைதியா? நண்பர்களே, சர்வதேச முன்னணி ஊடகங்களான ராய்ட்டர்ஸ், அக்சியோஸ், ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் மத்திய கிழக்கினுடைய டப்னாக், IRNA, ஃபாஸ்ட் நியூஸ் ஆகியவற்றினுடைய செய்தி தொகுப்புகளை நாங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக இப்ப தெரியுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு பிரமாண்டமான புவிசார் அரசியல் நகர்வு திரைமறைவிலும் அதே நேரம் சமூக வலைத்தளங்களிலும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் ஊகிக்க முடிகிறது. வல்லரசு அமெரிக்காவினுடைய டாலர் ராஜதந்திரம் இப்பொழுது ஈரானை வீழ்த்த போகிறதா? அமெரிக்கா வெல்ல போகிறதா?
அல்லது ஈரானினுடைய அணுசக்தி பிடிவாதம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வெல்ல போகின்றதா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உடனடியாக தெரிஞ்சு கொள்றதுக்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்க. மிக முக்கியமான தகவல்களோடு நாளை இதே நேரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.